23 ஆண்டு காலம் போராடி மக்காவிலே நுழைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்து பார்த்தால் காபா பூட்டிடப்பட்டிருக்கிறது. கேட்கிறார்கள், காபாவின் சாவி யாரிடத்தில் இருக்கிறது என்று. சொல்லப்படுகிறது உஸ்மான் இப்னு அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த தோழரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரே சாவி இருக்கிறது, அலி அவர்களே சென்று அந்த சாவியை வாங்கி வாருங்கள் ரலியல்லாஹு அன்ஹு வரதா. அலி அவர்கள் செல்லுகிறார்கள், உஸ்மானை அழைக்கிறார்கள். காஃபிராக இருக்கிறார். அப்போது உஸ்மானே காபாவின் சாவியை ஒப்படைப்பாயாக சொன்னார்கள். நான் முஹம்மதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதன் காரணமாக சாவியை ஒப்படைக்க மாட்டேன். அலி அவர்கள் பிடுங்கி வருகிறார்கள். பிடுங்கி வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே கொடுத்து காபாவை திறந்து உள்ளே சென்று சிலைகளை அப்புறப்படுத்தி தொழுகையை நடத்திய பிறகு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே இந்த சாவியையும் நம்முடைய குடும்பத்திடத்திலே ஒப்படைப்பீராக. தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம், ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் முஸ்லிம்கள் நம்முடைய மத்தியில் நம்முடைய குடும்பத்திடம் இருக்கிறது. இது ஒரு கண்ணியம். இந்த சாவியும் கிடைத்து விட்டால் இரண்டாவது கண்ணியம், காபாவுடைய சாவியை சுமக்கக்கூடிய கண்ணியமும் நம்முடைய குடும்பத்திற்கு கிடைத்துவிடும் என்று அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் முறையிடும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபாவின் உள்ளே ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே அமானிதங்களை அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். என்ன சொல்லுகிறான்? அந்த உஸ்மானிடத்திலே சாவியை பறித்தீர்களே, அந்த உஸ்மான் அவர்களிடத்திலே சாவியை ஒப்படைத்து விடுவீர்களாக. யார் அவர்? ஒரு காஃபிர், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன். அலி அவர்கள் அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், அலியே அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான், நீ செல், இந்த சாவியை கொண்டு உஸ்மான் அவர்களிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு இந்த சாவியை அவர்களிடத்திலே மறுபடியும் ஒப்படைப்பாயாக. அலி அவர்கள் சொல்லுகிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள், உஸ்மான் அவர்களே மன்னித்துக் கொள்ளுங்கள், உஸ்மான் அவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் எங்களை என்று கூறும் பொழுது உஸ்மான் கேட்டார்கள், ஏன் தோழரே வரும்பொழுது கடுகடுப்பாக வந்தீர்கள், இப்போது இரக்க குணத்தோடு வந்திருக்கிறீர்களே. உஸ்மானே நீ அறிவாயா, கத் அன்ஸலல்லாஹு ஃபீக குர்ஆனா, அல்லாஹ் உன்னை பற்றி குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். உன்னிடத்திலே சாவியை ஒப்படைக்கும்படி அல்லாஹ் குர்ஆனிலே நபிக்கு அறிவுரை செய்திருக்கிறான். அந்த அறிவுரையை ஏற்று இந்த சாவியை உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அப்படியா அலி அவர்களே சொல்லுங்கள், இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நீதியை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு காஃபிராக வாழக்கூடிய என்னிடத்திலே சாவியை மறத்து ஒரு சிலைகளை வணங்கக்கூடிய என்னிடத்திலே நீதியாக நடந்து கொள்ள உன்னுடைய மார்க்கம் கூறியிருக்கிறதா? சொல்லுகிறேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன், தூதர் முஹம்மதை நபியாக ஏற்றுக்கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நீதியின் மூலமாகத்தான், இந்த செயல்பாடுகள் மூலமாகத்தான் இந்த உள்ளங்களை நம்மால் கைப்பற்ற முடியும். இந்த உள்ளங்களிலே இஸ்லாமிய கொள்கைகளை நம்மால் நுழைக்க முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே,